ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சம்மருக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க் ராகி கூழ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு 1/2 லிட்டர் மாதிரி அரிசி கழுவின தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த கப்பால் சின்ன கப்பில் ராகி மாவு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பபிள்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் புளிச்சா தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் அரிசி தண்ணியில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா புளிச்சு போயிருக்கு. இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கூழ் ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பால் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பால் நான் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா சாதம் கூட சேர்த்துக்கலாம், வரகரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இங்கே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச குதிரைவாலி அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ரைஸ் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச ராகி மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வேகிற வரையும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ராகி நல்லா வெந்துருச்சு. நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் அப்படியே வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நல்லா இறுகிடும். அவ்வளோதான். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ 7 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. நல்லா புளிச்சு போச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட ஒரு 1 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1½ ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து விட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதோட 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு உப்பு ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா நம்ம திருப்பி உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.